வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டதுப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10/9/2024 செவ்வாய்க்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே நாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது, அம்பாள் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே ராகு கால நேரத்திலே நடைபெறுகின்ற ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் கலந்து கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற, குங்கும அர்ச்சனைகள் செய்து வழிபடுகின்ற சிறப்பான பூஜைகளும் கலந்து கொள்ளுகின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைப்பதோடு இந்த செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம் இதையெல்லாம் நீங்கி வாழ்வில் உயர்வு கிடைக்கின்ற வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, அது ஓரிரு மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக அந்த நேரம் போடப்பட்டிருக்கும். அவ்வாறு அதிலும் நாம் கலந்து இறையருளை பெறுவதோடு நாம் இந்த நேற்றைய தினம் விநாயகருக்கு சிதர் தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற சிந்தனை கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திரிபசம்ஹாரம் செய்வதற்கு சிவன் புறப்படுகின்றார். விநாயகப் பெருமான் பார்க்கிறார். யாராக இருந்தாலும் எந்த காரியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதிலும் என்னை முதலில் நினைக்க வேண்டும், உன்னை நினைக்காமல் யார் எந்த காரியம் செய்தாலும் அது நிறைவேறாது என்று எனக்கு வாக்கு கொடுத்துவிட்டு அருள் கொடுத்துவிட்டு அந்த சிவனே சம்ஹாரத்துக்கு புறப்படுகிறார், என்னை நினைக்கவில்லை. அதனாலே விநாயகப் பெருமான் அந்த தேரினுடைய சில்லினுடைய அச்சை உடைத்தாராம். தேருடைய சில்லு ஓடாமல் அச்சை உடைத்தாராம். இதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் கைத்தள நிறைகனி அப்பமோடு அவர் பொறி என்று தொடங்குகின்ற திருப்புகளிலே அழகாக குறிப்பிட்டிருப்பார். முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. முப்புறம் எரி செய்த, முப்புறங்களை எரிப்பதற்காக அந்த சிவன் ஏறி சென்ற ரதத்தினுடைய அச்சை உடைத்தார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அந்த தேரை ஓடாமல் செய்தார். அந்த நேரத்தில் இறைவன் பார்க்கிறான், இது விநாயகருடைய விளையாட்டு என்று நாரதரை அனுப்புகிறார். போருக்கு புறப்படுகின்றேன், குழந்தை பிழைத்தனமாக விளையாடாமல் மீண்டும் ரதத்தை ஓடச் செய்ய சொல்லு என்று விநாயகத்தில் அனுப்ப விநாயகப் பெருமானிலே நாரதர் போய் சொல்லுகிறார். அப்பொழுது நாரதர் இவ்வாறு இறைவன் அண்ட சராசரங்களை ஆளுகின்ற ஈசன் சம்ஹாரத்துக்கு புறப்படுகிற பொழுது இந்த தேர் தடங்களாக இருக்கிறது, மீண்டும் ஓடச் செய்யுங்கள். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. அவருடைய தலையை கொண்டு வந்து என் முன்னே சிதற உடை என்று விநாயகப் பெருமான் சொல்லி அனுப்புகிறார். என்ன செய்வதென்று தெரியாமல் சீரணத்திலே வருகிறார் நாரதர். சுவாமி, கணபதி விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறார், உங்கள் தலையை கொண்டு வந்து சிதற அடிக்க சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இந்த தேர் புறப்படுமாம். உடனே இறைவன் கண்களை மூடி சிருஷ்டித்ததுதான் நாளிகேரம் என்கின்ற தேங்காய். சிவனுடைய நெற்றிக்கண்ணோடு சேர்ந்தாகிய 3 கண்கள் அந்த தேங்காய்க்கு உரியது. உச்சியிலே குடுமி சிவனுக்கு
அந்த தேங்காயும் மேலே குடுமி வைத்ததாக, இந்த என்னுடைய தலையை கொண்டு போய் கொடு என்றார். நாரதர் கொண்டு செல்லுகின்றார். விநாயகத்திலே கொடுக்கிறார். வாங்கி பார்க்கிறார். 3 கண்கள் முக்கண்ணன். சரி, என் முன்னே சிதற உடை என்றார். அங்கே விநாயகருக்கு முன்னாலே அந்த சிதற தேங்காய் உடைக்கப்பட்டதும் இந்த ரதம் புறப்பட்டது. அதனாலே தான் இன்றும் நாம் எந்த கோவிலிலே பார்த்தாலும், இது பலர் தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். தேங்காய் உடைக்கிறங்கிற ஒரு வழக்கம் எல்லா கோவிலையும், எல்லா தேர் புறப்படுகின்ற பொழுதும் நூற்றுக்கணக்கிலே ஒவ்வொருவருடைய வீட்டு வாசலிலே கூட இந்த சிதற தேங்காய் அடித்துக் கொள்வார்கள். இது விநாயகப் பெருமானை எண்ணாமல் சென்றதினாலே விநாயகருக்கு சிதறு தேங்காய் விருப்பம். அதனாலே தேர் புறப்படுகின்ற பொழுது எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் வீதிகளம் சென்று வர வேண்டும் என்பதற்காக இந்த நூற்றுக்கணக்கிலே தேங்காய்களெல்லாம் குமிச்சு வைத்து சிதறு தேங்காய் அடிக்கின்ற ஒரு வழக்கம் பண்டு தொட்டு இருந்து வருகிறது. விநாயகப் பெருமானை நாமும் சிதறு தேங்காய் அடித்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். நாம் பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற ஊர்கள், அல்லது ஒரு ஊரில் பிறந்து இன்னும் ஒரு ஊரிலே வாழ்கின்றோம், ஒரு நாட்டிலே பிறந்து இன்னும் ஒரு நாட்டிலே வாழ்கின்றோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழுகின்ற சமூக பின்புலம், சமூக பின்னணி, சமூக உறவாடல்கள் எங்களுடைய வாழ்வை பாதிக்கின்றன. அந்த சமூகத்திலே இருக்கின்ற நம்பிக்கைகள், அந்த சமூகத்திலே இருக்கின்ற பாரம்பரியங்கள், அந்த சமூகத்தினுடைய இயற்கையினுடைய அல்லது அவர்களுடைய உழைப்பினுடைய அவர்கள் செய்கின்ற தொழில், இவ்வகையான அந்த சமூக பின்னணிகள் எங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியிலே தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. இவை சில வேளைகளிலே நல்ல அனுபவங்கள், இனிமையான அனுபவங்களாக இருக்கலாம், அல்லது கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம். இயேசு வாழ்ந்த சூழலிலே யூதர்கள், சமாரித்தர்கள் என்ற 2 இன மக்கள், சாதிய மக்கள் வாழ்ந்தார்கள். இயேசு யூத இனத்தை சார்ந்தவராக இருந்தார். அதனாலே இந்த சமாரித்தர்கள் இந்த யூதர்களை இவர்களாலே அவர்கள் வெறுக்கப்பட்டதினாலே, அடக்குமுறையினாலே அவர்கள் நடத்தப்பட்டமையினாலே இந்த யூதர்களை சமாரித்தர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்களும் சமாரித்தர்களை குறைவாக பார்ப்பார்கள். அவர்கள் வேறு தெய்வங்களை, பல தெய்வங்களை வழிபட்டு ஒழுக்கத்திலே குறைந்தவர்களாக கருதினார்கள். அப்பொழுது இந்த இயேசுவினுடைய பணி வெறுமனே யூத எல்லைகளுக்குள்ளே முடங்கிவிடாமல் அவர் சமாரித்தர்களுடைய ஊர்களையும் அவர்கள் சந்தித்தார். சமாரித்தர்கள் பலர் இந்த இயேசுவினாலே கவரப்பட்டு இந்த இயேசு மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். உண்மை தெய்வத்திடம் திரும்பி வந்தார்கள். அவர்களும் அன்புள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று இயேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த உயர்வான மதிப்பீடுகளை கோடிட்டு காட்டினார். அவர்களை முன்மாதிரியாக கூட கொணர்ந்து யூதர்களுக்கு கற்பித்தார். ஆனால் சில சமாரித்தர்கள் இயேசுவை தங்களுடைய ஊருக்குள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய கடந்த கால வாழ்விலே இந்த யூதர்கள் தங்களை அடிமைப்படுத்தினார்கள், தங்களை அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள் என்ற அந்த எண்ணம், அந்த கடந்த கால அனுபவம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் சில கடந்த கால கசப்பான அனுபவங்கள், ஒருவர் என்னை தாக்கி இருக்கின்றார், ஒருவர் என்னை பற்றி குறைவாக பேசியிருக்கின்றார், ஒருவர் எனக்கு தீமை செய்திருக்கின்றார், ஒருவர் என்னை அழிக்க தேடியிருக்கின்றார், ஒருவர் என்னுடைய பெயருக்கு அவமானம் கொண்டிருக்கின்றார்.
இவர் எனக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றார், இவர் எனக்கு பல வழிகளிலே எனக்கு துன்பம் செய்திருக்கின்றார் என்று நாங்கள் கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்திலே நாங்கள் நல்லவர்களாக, கிறிஸ்தவர்களாக, உயர்வான மனிதர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கின்றன. ஆனால் இயேசு எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து சொல்லித் தருகின்றார். அதாவது அவர் யூத மதத்தை, யூத இனத்தை சார்ந்திருந்தாலும் இந்த சமாரித்தர்கள் மீது அவர் கரிசனையுள்ளவராக இந்த சமாரித்தர்களை தேடித் திரிந்தார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் அவர்களை சபிக்க வேண்டும், திட்ட வேண்டும், அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்றல்ல, அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று சந்தர்ப்பங்களை தேடித் திரிந்தார். அதனாலே கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு சில பாடங்களை புகட்டலாம். ஆனால் புதிய வாழ்க்கையிலே, எதிர்கால வாழ்க்கையிலே அல்லது நிகழ்கால வாழ்க்கையிலே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுப்பதனூடாக, give everyone a chance, an opportunity, மற்றவர்களுக்கு அல்லது ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போமா? கடந்த கால அனுபவங்களை இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த பாடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்க முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்றத்தின் பாதையிலே செல்லும். இதைத்தான் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் எதிர்பார்க்கின்றார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துப்பார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திற்கு நீ உன்னுடைய மனதை கொடுத்துப்பார், உன்னுடைய முயற்சிகளை கொடுத்துப்பார். மற்றவர்கள் எங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றதனூடாக அவர்களும் மனம் மாற்றம் பெற முடியும். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் தவறாக நினைத்து கொண்ட அந்த அனுபவங்களிலே இருந்து விடுதலை பெறக்கூடியதாக இருக்கு. ஒரு புதிய சகாப்தத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் அணைத்துக் கொள்வதற்கு இவ்வாறு கடந்தவற்றை மறந்து புதியவற்றிற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து வாழ்வது என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய முதிர்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கும். இதை நாங்கள் இந்த நாளிலே நல்ல தேவனிடம் கேட்டுக்கொள்வோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம்
நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில் தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக, புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.